ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராசிகளாட்டா. இன்றைக்கி ராசிகளாட்டாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, அடுப்பே பற்ற வைக்காத எப்படி வீட்லேயே சூப்பராக டேஸ்ட்டாக கேக் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்குக்கு அடுப்பும் தேவையில்லை, ஓவனும் தேவையில்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் கூட ஓரியோ பிஸ்கெட் மாடலில் வருதில்ல, நீங்கள் அது கூட வேணால் எடுத்துக்கலாம். நம்ம பிஸ்கெட் தனியாகவும் க்ரீம் தனியாகவும் தனித்தனி பாக்ஸில், அதாவது தனித்தனி பவுலில் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பிஸ்கெட்டை தனியாக பால் ஊற்றி அரைக்க போகிறோம். நம்ம பிஸ்கெட்டில் கொஞ்சம் சர்க்கரை தூள் பண்ணி நம்ம அந்த பிஸ்கெட்டு கூட சேர்த்து அரைக்கணும். ஏன்னா நம்ம பிஸ்கெட்டில் பால் ஊற்றி நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகும். ஸோ டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு கரண்டி சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். வாங்க நம்ம போய்ட்டு இப்போ மிக்சியில் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டு அரைச்சேன். ஸோ அதே ஜார்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், பிஸ்கெட்டையும் நல்லா இது போல் தூளாக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பிஸ்கெட்டை தூளாக்கிட்டோம்ல, அதை நல்லா இந்த பவுலில் ஒரு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாத எல்லாத்தையும் கொட்டி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா மைதியாக அரைச்சி இருக்கணும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நல்லா பாலை ஊற்றி கூட நல்லா குழச்சிக்கலாம். உங்ககிட்ட பால் இருந்ததுன்னா ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து பால் கூட சில்லுன்னு இந்த பால் கூட ஊற்றலாம். நான் சில்லுன்னு இந்த பசங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்ட்டு நான் காய்ச்சி க்ரீம்லேயும் பிஸ்கெட்லேயும் ரெண்டுத்தையும் நான் ஊற்றிக்கிறேன். நல்லா க்ரீமில் கொஞ்சம் ஊற்றினா போதும். பிஸ்கெட்டில் மட்டும் நல்லா கொஞ்சம் நிறையா கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்கணும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாத கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்கணும். அதனால் நல்லா போட்டு பீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பீட் இருந்துச்சுன்னா கூட எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த க்ரீம், ஒயிட் க்ரீம் இருக்கும்ல, அதில் கூட நம்ம பால் ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம பால் ஊற்றின ஒன்றுமே அது நல்லா சூடாக இருக்கிறதுனால அந்த க்ரீம் என்ன ஆகிடும்னா நல்லா மெல்ட் ஆகிடும். நம்ம கூட இன்னும் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுடரை நல்லா நம்ம அந்த க்ரீமில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். நாம் கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ப்ரெட்டு தான் கடையில் விற்கும்ல, ஸ்வீட் ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு செட்டு ஃபுல்லாக 30 ரூபா. நீங்கள் சின்னது கூட வாங்கிக்கலாம், 5 ரூபா அதில் கூட வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக 2-3 கேக் செய்யலான்ட்டு இருக்கேன். ஏன்னா பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ நான் சின்ன சின்னதாக நிறைய கேக் செய்யலாம் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரெட்டு பெருசாக வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் சின்னது கூட வாங்கிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரெட்டில் கீழே என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு அந்த ஒயிட் க்ரீமை நல்லா ஊற்றி விட்டுடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த டார்க் க்ரீம், அதாவது டார்க் க்ரீமில் பிஸ்கெட் நம்ம க்ரீம் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பிஸ்கெட் க்ரீமை ஊற்றணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட்டை மட்டும் தான் ஊற்றணும். அந்த ஒயிட் நம்ம ஊற்றினா தான் ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சாக கேக் மாதிரியே இருக்கும். நம்ம மறந்து போய் இந்த டார்க்கை ஊற்றிட்டோம்னா நம்ம அடுத்த லேயருக்கு கூட ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஒயிட்டு நம்ம ஊற்றினா தான் அந்த கேக் எப்படி இருக்கும்னா நல்லா புஃப்னு நல்லா எப்படின்னா கேக் மாதிரி இருக்கும். கேக் ஸ்ட்ரக்சரில் நம்ம அந்த ஒயிட் க்ரீமை ஊற்றுறதுக்கு மறந்துட்டோம்னா நம்ம ப்ரெட்டு எப்போவுமே ஹார்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே நல்லா கொஞ்சம் அந்த ஒயிட் க்ரீமாக ஞாபகமாக ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் அந்த பிஸ்கெட்டோட க்ரீமை நம்ம ஊற்றி ஃபுல்லாகவே ஷேப் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ரெட்டு கிட்ட வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை ப்ரெட்டு வேணுமோ நீங்கள் அத்தனை ப்ரெட்டு வச்சுக்கலாம். நான் சரி ஃபஸ்ட்டு டைம் செய்யறதுனால ஒரு 6 ப்ரெட்டு மட்டும் வச்சு நான் செய்கிறேன். ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பிஸ்கெட் க்ரீமை வச்சு ஃபுல்லாகவே சூப்பராக கவர் பண்ணிக்கிறேன், உண்மையாலுமே கேக் மாதிரியே. அதுக்கப்புறம் சைடில் கூட நம்ம ப்ரெட்டை கொஞ்சம் திட்டாக கட் பண்ணதுனால நமக்கு அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக கட் பண்ண வரல, கொஞ்சம் திட்டாக கட் பண்ணதுனால சரி சைட்லேயும் மறைக்கிறதுக்காக நான் ஃபுல்லாக சைட்லேயும் க்ரீமை இது பண்ணிவிட்டு ஒரு 5 ரூபா டேரி மில்க் எடுத்து இது போல் காய் சீவிர கட்டையில் நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். காய் சீவிர கட்டன்ட்டேன், அதாவது காய் சீவலில் இந்த மாதிரி நல்லா சீவிட்டு நம்ம சைடில் மேலே கீழே எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அங்கங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜேம்ஸ் சாக்லேட் வச்சுருந்தா கூட நல்லா ஜேம்ஸ் சாக்லேட்டை வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்க ஒரு வேஸ்ட்டான ஒரு வாட்டர் கேன் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வாட்டர் கேனில் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வாட்டர் கேனை கட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மேலே உள் சைடாக மடித்து விட்டோம்னா கீழே வெளி சைடாக மடித்து விட்டோம்னா நம்மளோட சூப்பரான ஹார்ட்டின் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஹார்ட்டின் நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கேக் மேலே வச்சு இந்த முந்திரி இருக்கும்ல, இந்த முந்திரியை நம்ம நல்லா சீவிக்கலாம். காய் சீவலை வச்சு இந்த மாதிரி நல்லா பூ போல் சீவிக்கிட்டோம்னா நம்ம கேக் மேலே கரெக்டாக அந்த ஹார்ட்டினை வச்சு நம்ம சீவின முந்திரியை நம்ம வச்சோம்னா சூப்பராக அந்த ஹார்ட்டின் மாதிரியே ரெடி ஆகிடும்.
எனக்கு வந்து கொஞ்சம் சிலிப்பிக்குச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இதுக்குள்ளேயே நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக அப்படியே பார்க்கறதுக்கு ஹார்ட்டின் மாதிரியே பக்காவாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம அடுப்பே பத்தாத சூப்பரான கேக் வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் செஞ்சு முடிச்சுட்டு வந்து இன்னும் கொஞ்சம் முந்திரி இருந்தது. அதை எதுக்காக வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சைடெல்லாம் கூட டெக்கரேஷன் பண்ணி விட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் நீங்கள் வந்து ஜேம்ஸ் சாக்லேட்லாம் கலர் கலராக வரும்ல, அதை வச்சு கூட நீங்கள் இன்னும் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ்க்கு உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை. மறக்காத இந்த கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய குட்டி ராசியை வந்து இதை சாப்பிட்டு பார்த்து அம்மா டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் க்ரீம் அப்பி வச்சுட்டு இருந்தான். எங்கள் வீட்டில் இருந்த எல்லா குட்டி பசங்களுக்கும் இந்த கேக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சரி, நான் வந்து எல்லா பசங்களுக்கும் இந்த கேக்கு கொடுத்து ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷி கலாட்டா.